கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் உள்ள பசவ கல்யாண் நகரில் 1 வயது குழந்தைக்கு தாயான இளம்பெண் செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கணவர் வீட்டார் கொடுத்த கடுமையான நெருக்கடி மற்றும் சித்திரவதை காரணமாகவே அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. பால்கி பகுதியைச் சேர்ந்த அஞ்சனாபாய் என்பவருக்கும் பசவ கல்யாண் நகரைச் சேர்ந்த சேகர் பாட்டீல் என்பவருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு. இவர்களுக்கு 11 மாதத்துல ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில ஓஎம் லேஅவுட் பகுதியில் உள்ள தனது வீட்டில் அஞ்சனாபாய் திடீரென தற்கொலை கொண்டிருக்காங்க. இது குறித்து அவரது தந்தை விஜயகுமார் அளித்த புகாரில் தனது மகளை அவரது கணவர், மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தியதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. திருமணம் முடிந்த முதலே அஞ்சனாபாய் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. கணவர் வீட்டார் அவரை தவறான உறவுகளை வைத்து கொள்ள சொல்லி வற்புறுத்தியதாகவும் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் அவர் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் தனது சொந்த கணவர் வீட்டிலேயே இத்தகைய கொடுமைகளை சந்தித்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புகார் தொடர்பாக பசவ கல்யாண் நகர போலீசார் கடந்த 6ஆம் தேதி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அஞ்சனாபாயின் கணவர் சேகர் பாட்டீல் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை போலீசார் பிடித்து தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. ஒரு இளம் தாயின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.